ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இன்னும் டயோட். இது அந்த டயோட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வோல்டேஜை ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு சைடு மட்டும் அனுப்புறதுக்கு, ரிவர்ஸில் வராது. ஃபார்வர்ட் பயாஸ் அண்டு ரிவர்ஸ் பயாஸ். இதில் 2 சைடு இருக்கும். ஒன்று ஆனோடு கேத்தோடு. ஆனோடு இந்த சைடு, கேத்தோடு உங்களுக்குள்ள சில்வர் கோட்டிங் கணக்காக கொடுத்துருக்காங்கல்ல, சும்மா இதுதான் சில்வர், இதுதான் கேத்தோடு. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். நெகட்டிவ் சைடில் சில்வர் கலர் இருக்கும், பாசிட்டிவ் சைடில் இந்த கலர் நார்மலான இது இருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, டயோடை எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த எல்இடி பிளிங்கிங் வச்சு பார்க்கலாம். எல்இடி ப்ளஸ் ரெசிஸ்டர். இந்த எல்இடியில் எந்த கம்பி கொஞ்சம் நீளமாக இருக்கோ அதுதான் பாசிட்டிவ், கட்டையாக இருக்கிறது நெகட்டிவ். உங்களுக்கு தெரியுதா கிளியராக? இது நம்ம பிரெட் போர்டில் இப்படி பின் பண்ணிக்கிடுவோம். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. கிளியராக இருக்குதா? ரெட் போர்டில் இந்த சைடு டெர்மினல் ஃபுல்லாக, இது ஃபுல்லாகவே இந்த சைடு, இந்த ஒரு பின் ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் அப்படி வந்துடும். ஓகே, இப்போ எல்இடி இதில் நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுவோம். பாசிட்டிவ் சைடில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். 1K ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணுறேன் நான். 1K ரெசிஸ்டர் பாசிட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடில் அதோட எண்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி. இப்போ இதை டயோடு எப்படி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போனா இதில் எந்த சைட் டயோடில் எந்த சைட் பாசிட்டிவ் எண்டை ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, ப்ளஸ்ன்னு இருக்கிறதுல நம்ம இன்புட் கொடுக்குறோம். அதாவது எனக்குள்ள ஆனோடில் நம்ம இன்புட் கொடுக்குறோம், ப்ளஸ் இன்புட்டு. அப்போனா இதோட அவுட்புட்டை நம்ம எல்இடியோட இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த சில்வர் கோட்டிங்கையும் இந்த ரெசிஸ்டரோட எண்டையும் பின் பண்ணுறோம். அவ்வளோதான். இதை நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3.7 வோல்ட் பேட்ரி எடுத்திருக்கேன். அதோட நெகட்டிவ் எண்ட், இது பாசிட்டிவ் எண்ட். இப்போ பாசிட்டிவ் எண்டை கேத்தோடோட ஆனோடில் டயோடோட ஆனோடில் கொடுக்குறோம். இந்த நெகட்டிவை எல்இடியோட நெகட்டிவில் கொடுக்குறோம். இது எரியுதா? இப்போ அதே நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா எரியாது. இப்போ இதோட பாசிட்டிவை நம்ம இதில் கொடுக்குறோம், இதோட நெகட்டிவை இதில் கொடுக்குறோம். அவுட்புட் வராது. நீங்கள் நினைக்கலாம் எல்இடி எப்படி ஒர்க் ஆகுது. எல்இடி ஒரு டயோட் மாதிரி தான். எல்இடிக்கு பேர் லைட் எமிட்டிங் டயோட். அது எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் டயோடு ஒர்க் ஆகும். ஏன்னா எல்இடியில் என்னென்னா லைட் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் நார்மல் டயோடில் லைட் ப்ரொடியூஸ் ஆகாது. இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ எல்இடியும் ஒரு டயோட் மாதிரி தான். ஓகே, டயோடுக்கு எல்இடியை பார்த்தாச்சு. இப்போ நம்ம மோட்ரு பார்ப்போம். இது ஒரு கார்லேருந்து கழட்டி எடுத்தது. இது ஒரு மோட்டர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மோட்டரில் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் எப்படின்னா மாற்றி கொடுக்கலாம். இப்போ டயோடை இதை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது நான் சும்மா ஸ்டாண்டுக்காக வச்சுருக்கேன். நட்டு இருந்துச்சு, எல்லாம் கழட்டி போட்டு வச்சுருக்கேன். கீழே குட்டி கிடக்கு. ஓகே, இப்போ டயோடு எடுத்தாச்சா? இப்போ டயோடில் எது நெகட்டிவ் சைடு? இந்த சில்வர் கலருக்கு தான் நெகட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடு. நம்ம பேட்ரியோட நெகட்டிவை எப்போவுமே இதில் தான் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம பேட்ரியில் நெகட்டிவ் சைடில் நம்ம பாசிட்டிவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு அவுட்புட் வராது இந்த கம்பியில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ சும்மா நார்மலாக எதுவுமே இல்லாமல் நான் மோட்டரில் வைக்கேன். இங்கேக்குள்ள ப்ளஸ்ன்னு இருக்கா மோட்டரில், இங்கேக்குள்ள மைனஸ்ன்னு இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுவும் சுற்றுது,
அந்த சைடு வச்சாலும் இப்போ டயோடில் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் வைப்போம். இந்த பாசிட்டிவை நம்ம இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஒயர் தான், நெகட்டிவை இந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் ரன் ஆகுதா. இப்போ சேம் நம்ம வந்து டெர்மினலை மட்டும் மாற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் இந்த சைடு வச்சுருத்தோமா, நெகட்டிவ் சைடு வச்சா சுத்தாது. இது பாருங்கள். ஸோ இதுக்கு தான் டயோடு யூஸ் ஆகுது. இது வந்து எலக்ட்ரானிக் டிவைஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டயோடோட பர்பஸ் எப்படி ரெசிஸ்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி ஒரு காம்பனன்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயோடு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் டயோடு இன்னொரு வேலையும் செய்யுது. டயோடு வந்து ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த வேலையை இதுதான் பண்ணுது. ஸோ டயோடை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிப்பேன் நினைக்கேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டர் வீடியோவில் பார்ப்போம். பேசிக்லேருந்து போகலாம், கெப்பாசிட்டர் இந்த மாதிரி. ஓகே, பாய்.